Hi kids, today we are going to learn about alphabets in lowercase. Right open curve and standing line. This is a small a. Standing line varanjittu left open curve keela potona, this is letter B. Right open curve vareno, this is letter C. Standing line left side la right open curve keela vareno, this is letter D. Clipping line continue பண்ணிட்டு right open curve வரைஞ்சோன்னா this is letter E. downward open curve continue பண்ணிட்டு standing line சென்டரில் ஒரு ஸ்லிப்பிங் லைன், this is F. right open curveல இருந்து standing line வந்து கீழே curve பண்ணணும் லெஃப்ட் சைடில், இது letter G. standing line கீழே downward open curve வரையணும், this is letter H. ஒரு ஸ்டாண்டிங் லைன் மேலே ஒரு டாட், this is I. ஸ்டாண்டிங் லைன் கீழே கர்வ் பண்ணணும், மேலே டாட் வைக்கணும், this is letter J. ஸ்டாண்டிங் லைன் கீழே ஸ்லாண்டிங் லைன் மேலே நோக்கி கீழே நோக்கி ஒரு ஸ்லாண்டிங் லைன், this is K. ஒரு ஸ்டாண்டிங் லைன், this is small L. ஸ்டாண்டிங் லைன் டவுன்வர்ட் ஓப்பன் கர்வ் அது பக்கத்துலேயே வரையணும், அது பக்கத்துலேயே இன்னொரு டவுன்வர்ட் ஓப்பன் கர்வ் வரையணும், this is letter M. ஸ்டாண்டிங் லைன் அது பக்கத்துலேயே டவுன்வர்ட் ஓப்பன் கர்வ் ஒட்டியே வரையணும், this is letter N. கேபிட்டல் O மாதிரியே இது ஸ்மாலாக வரையணும், this is small O. கேபிட்டல் P மாதிரியே தான் ஸ்மால் P. ஃபஸ்ட்டு O எழுதிக்கணும், அது ஒட்டியே ஸ்டாண்டிங் லைன் வரையணும், கீழே ஸ்லாண்டிங் லைன் குட்டியாக வரைஞ்சோன்னா this is Q. குட்டியாக ஸ்டாண்டிங் லைன் வரைஞ்சி அப்படியே ரிட்டர்ன் வந்து கர்வ் பண்ணணும் மேலே, this is R. கேபிட்டல் S மாதிரியே தான் ஆனால் சின்னதாக எழுதணும், this is small s. ஸ்டாண்டிங் லைனில் இருந்து கீழே கர்வ் பண்ணணும் ரைட் சைடில், சென்டரில் ஒரு ஸ்லிப்பிங் லைன், this is small t. அப்பர்ட் ஓப்பன் கர்வ் வரையணும், அது ஒட்டியே ஒரு ஸ்டாண்டிங் லைன், this is small u. கேபிட்டல் V மாதிரியே தான் இந்த ஸ்மால் வியும், this is small v. கேபிட்டல் W மாதிரியே தான் இந்த ஸ்மால் W, பட் சின்னதாக எழுதணும். கேபிட்டல் X மாதிரியே தான் இந்த ஸ்மால் x, பட் சின்னதாக எழுதணும். சின்னதாக பேக்வர்ட் ஸ்லாண்ட் லைன், அது பக்கத்துலேயே ஃபார்வர்ட் ஸ்லாண்ட் லைன் நீட்டாக போட்டோன்னா this is small y. கேபிட்டல் Z மாதிரியே தான் இந்த ஸ்மால் z, ஆனால் சின்னதாக எழுதணும். நடுவில் இருக்க ரெண்டு பிளாக் லைனில் தான் நம்ம ஸ்மால் a எழுதணும். ஸ்மால் பிக்கு வந்து மேலே ரெட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரெண்டு பிளாக் லைன்லேயே முடிச்சிடணும் பி. ரெண்டு பிளாக் லைனில் சி எழுதணும், ரெண்டு பிளாக் லைனில் நம்ம கர்வ் எழுதிடணும். ஸ்டாண்டிங் லைன் ரெட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம எண்ட் பண்ணணும் பிளாக் வரைக்கும். இது பிளாக் லைனில் நம்ம இ எழுதிடணும். ரெட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம செகண்ட் பிளாக் லைன் வரைக்கும் தான் எஃப் எழுதணும். ஃபஸ்ட்டு பிளாக் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக இருக்கிற ரெட் லைனில் ஃபினிஷ் பண்ணணும் ஜி. ஃபஸ்ட்டு ரெட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம செகண்ட் பிளாக் லைனில் தான் ஃபினிஷ் பண்ணணும் ஹெச். ரெண்டு பிளாக் லைன்லேயே நம்ம ஃபினிஷ் பண்ணணும் ஐ. ஃபஸ்ட்டு பிளாக் லைன்லேருந்து ஆரம்பித்து ரெட் லைனை ஃபினிஷ் பண்ணணும் லெட்டர் ஜே. ஃபஸ்ட் ரெட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிளாக் லைன் செகண்டில் ஃபினிஷ் பண்ணணும் கே. ரெட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் பிளாக் லைனில் ஃபினிஷ் பண்ணணும் எல். எம் வந்துட்டு ரெண்டு பிளாக் லைன்லேயே ஃபினிஷ் பண்ணணும், என் ரெண்டு பிளாக் லைன்லேயே ஃபினிஷ் பண்ணணும், ஓவும் ரெண்டு பிளாக் லைன்லேயே ஃபினிஷ் பண்ணணும். பிளாக் லைனில் ஸ்டார்ட் பண்ணி ரெட் லைனில் ஃபினிஷ் பண்ணணும் பி. ஃபஸ்ட்டு பிளாக் லைனில் ஸ்டார்ட் பண்ணி ரெட் லைனில் ஃபினிஷ் பண்ணணும் கியூ. ரெண்டு பிளாக் லைன்லேயே ஃபினிஷ் பண்ணணும் ஆர். ரெண்டு பிளாக் லைனில் எஸ் ஃபினிஷ் பண்ணணும். ரெட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிளாக் லைன் செகண்டில் ஃபினிஷ் பண்ணணும் டி. ரெண்டு பிளாக் லைன்லேயே யூ ஃபினிஷ் பண்ணணும். ரெண்டு பிளாக் லைன்லேயே வி ஃபினிஷ் பண்ணணும். ரெண்டு பிளாக் லைன்லேயே டபிள்யூ ஃபினிஷ் பண்ணணும். ரெண்டு பிளாக் லைன்லேயே எக்ஸ் ஃபினிஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிளாக் லைனில் ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் இருக்கிற ரெட் லைனில் ஃபினிஷ் பண்ணணும் ஒய். ரெண்டு பிளாக் லைன்லேயே இசட் ஃபினிஷ் பண்ணணும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் அவர் தியா ஸ்கில் சேனல்.